காலையில் 3 to 6 பிராணாயாம பயிற்சி பண்ணணும். பிராணாயாம பயிற்சி பண்ணும்போது உடல் சுத்தி வயிறு சுத்தி ரொம்ப முக்கியம். நேந்திர சுத்தி, இந்த உடல் சுத்தி நேந்திர சுத்தி வயிறு சுத்தினா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம நேந்திரன்றது கண்ணை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கரிசலை எண்ணெய்னு ஒன்று இருக்குது. அதை 2 சொட்டு கண்ணில் கொடுக்கணும். அப்போ நம்ம மந்திரத்தால் ஜபம் பண்ணக்கூடிய உடல் ஹீட்டை வந்து அது தணிக்கும். அடுத்ததாக உடல் சுத்தினா நம்ம ஜலம், ஒரு நல்ல சுத்தமான ஜலத்தில் ஒரு சிட்டிகை மஞ்சளும் கல் உப்பும் கலந்து நம்ம குடிச்சிக்கணும். இல்லைன்னா கோமியம் கொஞ்சம் கலந்து குடிக்கலாம். பால் கோமியம் கலந்து குடிக்கிறது நல்லது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து உடல் சுத்தி. அடுத்தது வயிறு சுத்தி. இந்த வயிறு சுத்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான ஒரு கைப்பிடி அருகம்புல்லை எடுத்து மிக்சியில் அடித்து அது கூட கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து அதை ஜூஸ் மாதிரி புழிஞ்சு அந்த ஜூஸை காலையில் வெறும் எழுத்தில் காயத்ரி மந்திரத்தை மகாகணபதி மந்திரத்தை ஜபம் பண்ணி உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா அது உடலில் போய் குடலை சுத்தம் பண்ணி உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் சேர்த்து உயிரணுக்கள் வந்து நல்லா நமக்கு உற்பத்தி ஆகும். உடம்புல வந்து நல்லா அணுக்கள் உற்பத்திக்கு நல்லா ஒரு அற்புதமாக இருக்கும். இது வந்து குடல் சுத்திக்கு மட்டும் இல்லை, உடல் சுத்தி ரத்த சுத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து நம்ம குடிக்க நவகிரக தோஷம் நமக்கு தாக்காது. விநாயகரோட அருளை மிக விரைவில் கூட்டி தரும். அருளை நமக்கு சீக்கிரமாக சித்தி கொடுக்கும். ஆக இந்த அருகம்புல் ஜூஸு மனிதனுக்கு மிக மிக இம்பார்ட்டன்ட். அதிகாலை வேலையில் ஐயருங்கெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. அது என்ன கஷாயம்னா அருகம்புல் கஷாயம் தான். இந்த அருகம்புல் கஷாயம் சாப்பிட்டு உடலை சுத்தி பண்ணி குடலை சுத்தி பண்ணி ரத்தத்தை சுத்தி பண்ணால் மட்டும்தான் இறையாண்மையத்தில் நம்ம மேன்மேலும் வளரக்கூடிய சித்தி முறைகள் கை வர பெறக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கும். தினம் குடிக்கலாம், தினம் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுகர் உள்ளவங்களாக இருந்தால் அந்த பனவெல்லாம் போடாமல் குடிங்க. ஜூஸ் ஒன்லி அருகம்புல்ல மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி புழிஞ்சு அந்த சாரை மட்டும் குடிங்க. தேன் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க சுகர் உள்ளவங்க. இப்போ அருகம்புல் கிடைக்கலன்னா அந்த பொடி விற்கிறாங்களே அது யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அதை நான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, அது சுத்தமாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நீங்களாக எடுத்து பொடி பண்ணி தயார் பண்ணி வச்சு செஞ்சு அதை வெந்நீரில் கலந்து குடிங்க. அது வந்து உங்களுக்கு உடல் சுத்தி கொடுக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. பட் நீங்களாக அருகம்புல்லை காய வச்சு பவுட்ராக்கி யூஸ் பண்ணுங்க. இந்த அருகம்புல் வெள்ளை இருக்க முசுமுசிக்கு இந்த மூலிகையில் கூட விநாயகருக்கு அஞ்சனம் செய்யணும். இந்த 3 மூலிகை மட்டுமே எடுத்து கறிக்கு பச்சைக்கற்பூரம் போட்டு கறிக்கு பஞ்சகவ்யம் கூட சேர்த்து பஞ்சகவ்ய கிருதம்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த பஞ்சகவ்ய கிருதத்தை ஊற்றி இந்த அருகம்புல் முசுமுசிக்கு வெள்ளருக்கம் பூவு இந்த 3த்தையும் கறிக்கு அதை மை பண்ணி நீங்கள் அதை விநாயகர் வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பொருள். இந்த பிராணாயாமம் பற்றியும் ஜபம் பிராணாயாம பயிற்சி பற்றி சொல்கிறேன். அதிகாலை வேலையில் 3 to 6 உங்களால் அருகம்புல் ஜூஸ் குடிக்க முடியலன்னா ஒரு டம்ளர் பசும்பால், சுத்தமான பசும்பால், பிராணாயாம பயிற்சி முடிச்சிடும் ஒரு டம்ளர் பசும்பாலை குடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல ஒரு மின்காந்த அலைகள் வந்து நல்லா உடலை தெய்வீக சக்தியாக மாற்றும். வசிய சக்தி உங்களுக்கு ஈஸியாக ஏற்படும். பால் வந்து மகாலட்சுமி அம்சம். அந்த மகாலட்சுமி வந்து உங்களுக்குள்ளே வந்து உட்கார்ந்த நிலையாக உங்கள் உடம்புல தனாகர்ஷணத்தை கொடுக்கணும்னா பிராணாயாம பயிற்சின்றது பாருங்க. இந்த ஒரு சைடு மூக்கை இப்படி அழுத்தி ஓமனு இழுக்கணும். இழுத்த அந்த மூச்சை இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி ஃப்ரீம்னு விடணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 10 தடவை இல்லை ஒரு 7 தடவை நீங்கள் மாற்றி மாற்றி சுவாசத்தை உள்ளுக்குள்ளே இழுத்து வெளிவிடணும். இந்த இழுத்து வெளிவிடுற மாதிரி தான் பிராணாயாம பயிற்சின்றோம். கும்பகம் செய்யக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இழுத்த மூச்சை உள்ள வயிற்றுக்குள்ளார கும்பக பயிற்சி செய்யக்கூடாது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு எதோ சொல்லித்தராங்க, ஆனால் அதெல்லாம் முறையாகாது. பிராணாயாம பயிற்சியில் வந்து கும்பக பயிற்சி செய்யக்கூடாது. இந்த பிராணாயாம பயிற்சி யாரெல்லாம் செய்ய அவங்களுக்குள்ள சுவாசம் உள்ளுக்குள்ளே உள்வாங்கி ஓடி அது வந்து பிராணனை சுத்தம் பண்ணி நம்ம நினைக்கிற விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிநிலை கொடுக்கும். நாடி சுத்தி இந்த அதான் பிராணாயாம பயிற்சி தான் நாடி சுத்தி. அதுலேயே எல்லாம் கிளியர் ஆகிடும். நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி வந்து மிஸ்டிக் செல்வம் ஐயா வந்து 2006 வந்து நல்லா எல்லாருக்குமே நல்லா புரியும்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு.
அவருடைய சிசி பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி மிக தெளிவாக தெரியும். இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மனித உடலுக்குள்ள நோய் இல்லாமல் வாழணும், சுகஜீவியாக சஞ்சீவியாக இருக்கணும்னா நாடி சுத்தி பிராணாயாமம் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் முட்டி வலி, அது முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வருதுன்றாங்களே, நாடி சுத்தி பிராணாயாமம் சரியாக அவங்களுக்குள்ள செயல்படுறதுன்றதுனால அந்த மாதிரி வருது. அதேமாரி தீய சக்திகளோட கதிர்வீச்சு தன்மை அவங்க உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தியில் பார்த்தீங்கன்னா ஜின்னு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோகினி, முனி, இந்த மாதிரியான சில துர்தேவதைகள்லாம் உடம்புல ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா முதுகு வலிக்கும், கழுத்து பிடிக்கும், கை கால் இடுப்புலாம் வலிக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரும். நரம்பியல் ப்ராப்ளங்கள்லாம் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான சிறு தேவதைகள். அந்த சிறு தேவதைகளோட உபாதைகள்லாம் நமக்கு ரிமூவ் நாட் அலவுட் கண்ட்ரோல்னா நம்ம வந்து உச்சிஷ்ட கணபதி அங்காளம்னா நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி செஞ்சு பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம்